குஜராத் டைட்டான்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் குஜராத் டைட்டான்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்து 147 ரன்கள் எடுத்தது. அடுத்து ஆடிய பெங்களூரு அணி முதல் 6 ஓவர்களில் அதிரடியாக பவுண்டரிகளை அடித்து 92 ரன்களை சேர்த்திருந்தது. வெற்றிக்கு 148 ரன்கள் தேவை எனும் நிலையில் விரைவாக ரன் சேர்த்து நெட் ரன் ரேட்டை அதிகரிக்க திட்டமிட்டு இருந்த பெங்களூரு அணி அதன் பின் விரைவாக விக்கெட்டுகளை இழந்தது. அந்த அணி 117 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்தது. அப்போது தினேஷ் கார்த்திக் அபாரமாக ஆடி 21 ரன்களை சேர்த்து அந்த அணியை வெற்றி பெற வைத்தார். இந்த நிலையில் போட்டிக்கு பின் பேசிய தினேஷ் கார்த்திக் தான் முதல் பேட்டிங் செய்ய தயாரான மனநிலையில் இல்லை எனவும், முதல் 6 ஓவர்களில் விரைவாக ரன் குவிக்கப்பட்டதால் தனக்கு பேட்டிங் செய்ய வாய்ப்பே கிடைக்காது எனவும் நினைத்ததாக கூறினார். இது குறித்து தினேஷ் கார்த்திக் பேசுகையில், பெங்களூரு அணியின் பேட்டிங் துவங்கிய போது நான் டீ குடித்தேன். அதன் பின் 4 ஓவர்கள் முடிந்தவுடன் முதல் காபியை அருந்த துவங்கினேன். நான் பேட்டிங் செய்ய மாட்டேன் என்று அப்போது நினைத்தேன். நான் காலில் பேடுகளை கட்டிக்கொண்டு தயாராக இருக்கவில்லை. மனதளவிலும் பேட்டிங் செய்ய நான் தயாராக இல்லை. ஜாலியாக அமர்ந்திருந்தேன். ஆனால் அதன் பின் வரிசையாக விக்கெட்டுகள் வீழ்ந்தன. அதன் பின்னரே நான் பேடுகளை அணிந்து பேட்டிங் செய்ய தயாரானேன் என்றார். மேலும் முதலில் பேட்டிங் செய்த போது என்னால் சரியாக பந்தை அடிக்க முடியவில்லை. அதை சரி செய்து கொண்டேன். இந்த போட்டியில் வேறு விதமான அழுத்தத்துடன் நான் பேட்டிங் செய்தேன். இந்த சிறிய இலக்கை 4 விக்கெட்டுகள் கையில் இருக்கும் போது சேசிங் செய்ய வேண்டும் என்பது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். மேலும் நெட் ரேட்டை கணக்கில் கொண்டு ஆடியதால் எப்படி பவுண்டரி அடிக்க வேண்டும் என்பதை மட்டுமே சிந்தித்தேன். அதிக பந்துகள் மீதம் இருந்ததால் சரியாக ஆட வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இருந்தது. எப்படி அவுட் ஆகாமல் பவுண்டரி அடிப்பது என யோசித்தேன். அதுதான் எனது பலம் என்பதால் என்னை நானே நம்பினேன் என்று கூறினார் தினேஷ் கார்த்திக். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.